உங்கள் சேமிப்பு சும்மா முடங்கி கிடக்கிறதா? அது தூசி படிந்து கிடப்பதற்கு பதிலாக உங்களுக்காக பணம் சம்பாதிக்கத் தொடங்கினால் என்ன? இன்று நீங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கினாலும் கூட உங்கள் சேமிப்பை முதலீடாக மாற்றுவதற்கான ஒரு எளிய, படிப்படியான வழியை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதல் படி, ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்குங்கள். நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் 3 முதல் 6 மாதங்களுக்கான வாழ்க்கை செலவுகளை ஒரு சேமிப்புக் கணக்கில் சேமித்து வையுங்கள். ஏன்? எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும். அவசரத் தேவைகள் ஏற்படும்போது உங்கள் முதலீடுகளை நீங்கள் எடுக்காமல் இந்த நிதி உங்களைத் தடுக்கும். புரோன் காட்சி: ஒருவர் அவசர நிதி என்று பெயரிடப்பட்ட ஒரு ஜாடியில் மகிழ்ச்சியாக பணத்தை போடுவது. இரண்டாம் படி, முதலீட்டின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். பங்குகள், பத்திரங்கள், ETFகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் பற்றி புரிந்து கொள்ளுங்கள். இடர் என்றால் என்ன, பல்வகைப்படுத்தல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டப்படிப்பு தேவையில்லை. சில மணிநேர வாசிப்பு அல்லது யூடியூப் காணொளிகள் உங்களை பெரும்பாலான தொடக்க நிலையாளர்களை விட மிகவும் புத்திசாலியாக்கிவிடும். மூன்றாம் படி, சிறிய அளவில் தொடங்குங்கள். ஒரு தரகு கணக்கு அல்லது ஓய்வூதிய கணக்கை திறந்து மாதம் $50 கூட முதலீடு செய்யுங்கள். சந்தையின் ஈட்ட இறக்கத்தை கணிப்பதை விட சீரான தன்மை சிறந்தது. நீங்கள் சிந்திக்காமலேயே பங்களிப்புகள் நடக்கும்படி அவற்றை தானியங்குபடுத்துங்கள். சிறிய படிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வேகமாக பலனளிக்கும். பிரோல் யோசனை: சிறிய நாணயங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு ஒரு வளர்ந்து வரும் பட்டை வரைபடத்தை உருவாக்கும் அசைவூட்டம். நான்காவது படி, பல்வகைப்படுத்துங்கள். உங்கள் பணத்தை ஒரேயொரு முதலீட்டில் பணயம் வைக்காமல் பல்வேறு சொத்துக்களில் பரப்பி வையுங்கள். இதை ஒரு சமச்சீரான உணவைப் போல நினைத்துப் பாருங்கள். உங்கள் முதலீட்டுத் தொகுப்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் காலப்போக்கில் சீராக வளர்வதற்கும் அதில் பன்முகத்தன்மை இருக்க வேண்டும். ஐந்தாம் படி, மதிப்பாய்வு செய்து சரிசெய்யவும். ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் உங்கள் முதலீட்டுத் தொகுப்பை சரிபார்க்கவும், தேவைப்பட்டால் மறுசமநிலைப்படுத்தவும், மேலும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும். முதலீடு என்பது ஒருமுறை செய்துவிட்டு மறந்துவிடும் விஷயமல்ல, ஆனால் அது பொறுமைக்கும் கவனத்திற்கும் பலன் அளிக்கும். இதோ பாருங்கள். சேமிப்பிலிருந்து முதலீடு வரை படிப்படியாக பாதுகாப்பு வலை, கற்றல், சிறிய அளவில் தொடங்குதல், பல்வகைப்படுத்தல், மீள்பார்வை. இன்றே தொடங்குங்கள், சீராக இருங்கள், மீதி வேலையை காலம் பார்த்துக் கொள்ளட்டும். நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டிருந்தால் லைக் பட்டனை அழுத்தி, மேலும் எளிய பணக்குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்வீர்கள்.